வணக்கம். இன்றைய ராசி பலன் 14/3/2026 தமிழ் வருடம் விசுவாசு மாசி 30. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12:45 முதல் 1:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 வரை, சூரிய உதயம் காலை 6:23. சூலம் கிழக்கு. மேஷராசி நண்பர்களே, புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும். மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்வீர்கள். உடன் இருப்பவர்களால் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். அன்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி அறிமுகங்கள் ஏற்படும். கிருத்திகை ஆர்வமின்மை குறையும். பரணி அனுபவம் கிடைக்கும். ரிஷபராசி நண்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த வருத்தங்கள் நீங்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். பாசம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை வருத்தங்கள் நீங்கும். ரோகிணி ஆர்வம் ஏற்படும். மிருகசீரிசம் ஆசைகள் நிறைவேறும். மிதுன ராசி நண்பர்களே, பழைய நினைவுகளால் ஒருவித சோர்வுகள் உண்டாகும். நண்பர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகும். பொறுமை வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிசம் சோர்வுகள் ஏற்படும். திருவாதிரை அலைச்சல்கள் மேம்படும். புனர்பூசம் கவனம் வேண்டும். கடகராசி நண்பர்களே, தொழிலில் பல புதிய மாற்றங்களை உண்டாக்குவீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் லாபகரமான நாள். பூசம் வேறுபாடுகள் குறையும். ஆயில்யம் முயற்சிகள் ஈடேறும். சிம்மராசி நண்பர்களே, எந்த காரியத்தையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். குறுகிய தூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். மனதளவில் சில திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். செலவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். மகம் மாற்றம் ஏற்படும். பூரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்திரம் தடைகள் மறையும். கன்னிராசி நண்பர்களே, கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் பிறக்கும். நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். கவனம் வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். உத்திரம் ஆர்வம் உண்டாகும். அஸ்தம் புரிதல் அதிகரிக்கும். சித்திரை லாபம் உண்டாகும். துலாம் ராசி நண்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். புதிய கூட்டாளிகளை இணைப்பது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். சித்திரை இன்னல்கள் குறையும். சுவாதி சாதகமான நாள். விசாகம் நுணுக்கங்களை அறிவீர்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, முயற்சிக்குண்டான முன்னேற்றங்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் வேறுபாடுகள் மறையும். புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும். பாகப்பிரிவினை விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். போட்டிகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். விசாகம் முன்னேற்றமான நாள். அனுஷம் வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்டை புதுமையான நாள். தனுசு ராசி நண்பர்களே, வாக்கு சாதுரியம் மூலம் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். நட்பு வட்டம் விரிவடையும். நிம்மதி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு. மூலம் ஏற்ற இறக்கமான நாள். பூராடம் விட்டு கொடுத்து செல்லவும். உத்திராடம் நம்பிக்கை மேம்படும். மகர ராசி நண்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். புதுவிதமான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதை குறைத்து கொள்வது நல்லது. ஆதரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை. உத்திராடம் வாதங்கள் நீங்கும். திருவோணம் வாய்ப்புகள் கைகூடும். அவிட்டம் பேச்சுக்களை குறைப்பீர்கள். கும்பராசி நண்பர்களே, மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகள் தாமதமாக நிறைவேறும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அவிட்டம் பிரச்சனைகள் நீங்கும். சதயம் மாற்றம் பிறக்கும். பூரட்டாதி பயணங்கள் உண்டாகும்.
மீனராசி நண்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். ஆக்கப்பூர்வமான நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி ஆதரவுகள் கிடைக்கும். உத்திரட்டாதி செல்வாக்கு உயரும். ரேவதி பயணங்கள் கைகூடும். நன்றி, வணக்கம்.